தனியொருவன் படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ஜெயம் ரவி நடித்துள்ள படம் மிருதன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஜெயம் ரவி ஒரு டிராபிக் போலீஸ் அந்த படத்துல வராது. இவருக்கு உயிர்க்குயிரான ஒரு சகோதரி பேபி அனிகா. லட்சுமி மேனன் ஒரு டாக்டர். இவர்கள் ஊட்டியில் வசிக்கின்றனர். இந்த நிலையில் ஒரு வைரஸ் திறனாய்வனிடம் ஒட்டிக் கொள்கிறது. அது மனிதர்களை கடிக்க, அந்த மனிதர்கள் மற்றவர்களை கடிக்க ஊர் முழுக்க அந்த வைரஸ் பரவுகிறது. அப்போது டாக்டர் லட்சுமி மேனனுடன் அந்த வைரஸை கொல்ல மருந்து கண்டுபிடிக்க ஊரை விட்டு வெளியில் செல்கிறார் ஜெயம் ரவி டீம். ஒரு நாள் அந்த வைரஸ் இவரின் சகோதரி அனிகாவை தாக்குகிறது. அதன் பின்னர் என்ன ஆனது, மருந்து கண்டுபிடித்தார்களா, சகோதரி காப்பாற்றப்பட்டாளா என்பது படத்தின் மீதி கதை. ஜெயம் ரவி படத்திற்கு படம் படு ஸ்மார்ட்டாக வருகிறார். லட்சுமியுடன் காதல் கொள்வதும் அதன் பின் அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பதும் தெரிந்து மறைந்து வாழ்வதும் அருமையான நடிப்பு. இந்த வருடத்தில் தன் வெற்றியை தொடங்கி வைத்திருக்கிறார் ஜெயம் ரவி. நாயகி லட்சுமி மேனன் கதையின் நாயகியாக படம் முழுக்க வருகிறார். ஒரு டாக்டராக இவர் தன் மற்ற உயிர்களை காப்பாற்ற நினைப்பது டாக்டர் டச். காளி வெங்கட் சீரியஸா படத்தை கலகலப்பட்டு கொண்டு செல்ல உதவுகிறார். சீமான் காஞ்சனா படத்தில் கொடுத்த பயந்தோஸ் பாவத்தை கொடுத்திருந்தாலும் அந்த படமே இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துள்ளது எனலாம். இவருடன் பேபி அனிகா, RNR மனோகர் ஆகியோரும் அருமையான நடிப்பை கொடுத்து படத்தில் கூடுதல் பலம் சேர்த்துள்ளனர். படத்திற்கு பெரிய பலம் பாடல்களும் பின்னணி செய்யும். வெறி வெறி பாடல் நம்மை முறுக்கேற்றும் ரகம் என்றால் மிருதா மிருதல் பாடல் நம்மை உருக வைக்கும். முன்னாள் காதலி பாடல் இனி காதல் தோல்வியுற்றவர்களின் தேசிய கீதமாக மாறும். வெங்கடேஷின் ஒளிப்பதிவில் ஷாம்பி ரத்தத்தை உரைய வை பாடல்களில் இவரது பங்கு பேசப்படும். இந்த படத்தோட பிளஸ் பார்த்தோம்னா, புதுமையான திரைக்கதை, படமாக்கப்பட்ட விதம், எடிட்டிங், பாடல், பின்னணி இசை, ஒரு ஹாலிவுட் பாணியிலான கதையை நாம் தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற வகையில் கொடுத்து அதில் குடும்ப சென்டிமெண்டை சேர்த்திருப்பது இயக்குனர் சக்தி சவுந்தரராஜனின் புத்திசாலித்தனம். மொத்தத்தில் மிருதன் ரசிகர்களுக்கு பிடித்தவன்.